எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு tutorjoes.com. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பட்ஜெட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம பண்ண போகிற எக்ஸ்பென்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக ஒரு எஸ்டிமேஷன் நம்ம போட்டு வச்சுருவோம். அண்ட் அந்த இயர் எண்டில் நம்ம பார்க்கும்போது நம்ம எஸ்டிமேட் பண்ண அமௌண்ட் அண்ட் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக தான் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளீட்டான கோர்ஸ் ஒரு வீடியோவில் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பட்ஜெட் நம்ம பார்த்துருப்போம். இதில் மல்டிபிள் பட்ஜெட் டைப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி அதை செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பட்ஜெட் டைப் இருக்குது. ஒன்று ஃபினான்ஷியல் பட்ஜெட், இன்னொன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பட்ஜெட். ஸோ இது ரெண்டுமே நான் எஸ்டிமேட் பண்ண போகிறேன். எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் நான் எப்படி எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ட்ரையல் பேலன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்குள்ளே அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் லெஜர்ஸ்குள்ளே ஃபர்ஸ்ட் நான் என்னோட லெஜர்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கிறேன். சிங்கிள் லெஜர் க்ரியேட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லெஜர் பார்த்திங்கன்னா நமக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, தட் இஸ் சிபிஐ, அது நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் 7 lakhs. ஸோ நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். சிபிஐ அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆர் அது நான் பேங்க்குன்னு கூட மென்ஷன் பண்ணிக்கிறேன். சிபிஐ பேங்க் அண்ட் அண்டரில் பேங்க் அக்கௌண்ட் அண்ட் அமௌண்ட் 7 lakhs. அண்ட் நெக்ஸ்ட் லெஜர் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஆல்ரெடி இது ஒரு ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு லெஜர். அண்ட் அதில் 5 lakhs. ஸோ அதை நான் இங்கே பேஜ் அப் பண்ணி அதை எடுத்துக்கிறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதில் 5 lakhs. அண்ட் நெக்ஸ்ட்டு கேபிட்டலில் நமக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் அதில் 20 lakhs சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கேபிட்டல் க்ரியேட் பண்ணிக்கலாம். கேபிட்டல் அண்டர் நமக்கு இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் அதில் அமௌண்ட் 20 lakhs. 20 lakhs. And next ledger cashல 13 lakhs. ஸோ நான் இங்கே பேஜ் அப் பண்ணிக்கிறேன். கேஷ் அமௌண்ட் 13 lakhs. அண்ட் நெக்ஸ்ட் லெஜர் பேங்க் லோன் அப்படிங்கிறது நமக்கு லோன்ஸ் லைபிலிட்டி 7 lakhs. ஸோ நான் இதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். பேங்க் லோன் அண்டரில் லோன்ஸ் லைபிலிட்டி and amount 7 lakhs. Next ledger நமக்கு இங்க land and building அப்படிங்கிற நமக்கு fixed asset அதில் 7 lakhs. land and building fixed asset amount இதில் amount பார்த்தீங்கன்னா நமக்கு land and building 7 lakhs. Next ledger plant and machinery fixed asset 2,50,000. plant and machinery under நமக்கு fixed asset and அதில் amount இங்கே 2,50,000. and next ledger furniture அப்படிங்கிறது நமக்கு fixed asset தான். அதில் 2,50,000. furniture fixed asset and 2,50,000. next ledger நமக்கு accounts receivable அப்படிங்கிறது நமக்கு இங்கே current asset அதில் 3 lakhs. ஸோ நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். accounts receivable current asset and அதில் amount 3 lakhs. and next ledger நம்ம இங்கே accounts payable 3 lakhs. ஸோ நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். accounts payable and இது அண்டர் பார்த்திங்கன்னா நமக்கு current liabilities and amount 3 lakhs. next ledger bank OD அப்படிங்கிறது bank OD அண்டரில் வரும் 2 lakhs. bank OD account and அதில் amount நமக்கு இங்கே 2 lakhs. and last ledger நமக்கு goodwill அப்படிங்கிறது fixed asset அதில் 2 lakhs. goodwill
under fixed asset and amount 2 lakhs. நமக்கு இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே டேலி ஆகிடுச்சு. திஸ் கிரெடிட் அண்ட் டெபிட் வந்து நமக்கு சேமாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட பட்ஜெட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 2 பட்ஜெட் இருக்குது, ஒன்று ஃபினான்ஷியல் பட்ஜெட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பட்ஜெட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணணும் இல்லையா, F11 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ், இதில் மெயின்டைன் பட்ஜெட்ஸ் அண்ட் கண்ட்ரோல், இந்த ஆப்ஷன் நான் எஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக என்டர் பண்ணிக்கோங்க, அக்செப்ட். அண்ட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இன்ஃபால் எனக்கு பட்ஜெட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே வந்து எனேபிள் ஆகிருக்கும். அதை என்டர் பண்ணிக்கோங்க, க்ரியேட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறது வந்து ஃபினான்ஷியல் பட்ஜெட் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பட்ஜெட். ஸோ அந்த நேம் நான் இங்கே கொடுத்துக்கிறேன், ஃபினான்ஷியல் பட்ஜெட். அண்ட் ஃப்ரம் அண்ட் டு டேட் நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1/4/2018 to 31/3/2019. ஸோ நான் இது இங்கே கொடுத்துக்கிறேன், 1/4/2018 to 31/3/2019. ஸோ குரூப்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், எஸ் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 2 டைப் ஆஃப் குரூப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு இந்த சேலரி, டெலஃபோன் சார்ஜ், அவுட்வர்ட் சார்ஜ், பேட் டெபிட், இதெல்லாம் நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த வேஜஸ் அண்ட் இன்வர்ட் சார்ஜஸ் வந்து நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அந்த அமௌண்ட்டை அங்கே கொடுக்கும்போது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு 50,000 ஃபர்ஸ்ட்டு 50,000 அண்ட் டெலஃபோன் சார்ஜ் வந்து 20,000 அண்ட் அவுட்வர்ட் சார்ஜ் 20,000 ப்ளஸ் பேட் டெபிட் 10,000. ஸோ ஓவராலாக 1 lakhs எனக்கு இங்கே இருக்குது, 1 lakh இருக்குது, அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ அக்கௌண்ட் நேம் வந்து நமக்கு இங்கே இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இதில் வந்து நமக்கு டைப் ஆஃப் பட்ஜெட் 2 டைப் ஆஃப் பட்ஜெட் இருக்குது, ஆன் க்ளோசிங் பேலன்ஸ், ஆன் நெட் ட்ரான்சாக்ஷன். ஆன் க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறது ஆன் க்ளோசிங் பேலன்ஸ். ஆன் நெட் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன எஸ்டிமேட் பண்ணமோ அந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி ட்ரான்சாக்ட் பண்ணும்போது என்ன அமௌண்ட் வந்து எஸ்டிமேட் பண்ணமோ அதை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஆன் நெட் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன் நெட் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறத நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அமௌண்ட் வந்து நம்ம 1 lakh சொன்னோம் இல்லையா, 1 lakh அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுவும் ஆன் நெட் ட்ரான்சாக்ஷன். அண்ட் இந்த அமௌண்ட் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். வேஜஸ் அண்ட் இன்வர்ட் சார்ஜஸ் 25,000 அண்ட் 15,000. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு 40,000. ஸோ நான் இது இங்கே கொடுத்துக்கிறேன், 40,000. நெக்ஸ்ட் வந்து லெஜஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். எஸ் நான் இங்கே லெஜஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் இருக்க லெஜஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிடலாம். சில சேலரி 50,000, டெலஃபோன் சார்ஜஸ் 20,000 அண்ட் அவுட்வர்ட் சார்ஜஸ் 20,000 அண்ட் பேட் டெபிட் 10,000. ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்ட் சி கொடுத்துக்கோங்க, லெஜர் க்ரியேஷன் விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் வந்து சேலரி அண்டர் வந்து நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஆன் நெட் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறத நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அது அமௌண்ட் வந்து 50,000. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆல்ட் சி, நான் என்ன சொன்னேன் அப்படின்னா டெலஃபோன் சார்ஜஸ் அப்படிங்கிறது சொன்னேன். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். டெலஃபோன் சார்ஜஸ் சேம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஆன் நெட் ட்ரான்சாக்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன், அமௌண்ட் 20,000. அண்ட் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு அவுட்வர்ட் சார்ஜஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அதில் ஆன் நெட் ட்ரான்சாக்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அமௌண்ட் வந்து இதில் நமக்கு 20,000. and next alt C bad debit indirect expenses and இதில் on net transaction 10,000. and இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு direct expense கீழே இருக்க ledgers வந்து create பண்ணிக்கலாம். ஒன்று வந்து wages, இன்னொன்று invert charges. wagesல 25,000, invert chargesல 15,000. alt C wages direct expenses on net transaction wagesல வந்துட்டு 25,000 and அதுக்கப்புறம் invert charges அப்படிங்கிறது நமக்கு இங்கே direct expenseல வரும் and on net transaction invert chargesல 15,000.
ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, ஃபினான்ஷியல் பட்ஜெட் அப்படிங்கிறத நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிட்டோம். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது இன்னொன்று இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பட்ஜெட் அப்படிங்கிறது. இதுலேருந்து நமக்கு ஃபர்னிச்சர், டைப்ரைட்டிங், கம்ப்யூட்டர்ஸ் மூணுமே வந்து ஃபிக்ஸ்டு அசெட்டில் தான் வரும். ஸோ ஃபிக்ஸ்டு அசெட் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிற குரூப். அண்ட் ஒவ்வொரு லெஜராக அதுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்டிமேட்டட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன், இல்லை ஆர் நம்ம வந்துட்டு இது க்ரியேட் பண்ணிவிட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பட்ஜெட். சேமிங்க டேட் வந்துட்டு 1/4/2018 to 31/3/2019. குரூப் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். ஃபிக்ஸ்டு அசெட் அதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். சேம் ஆன் நெட் ட்ரான்சாக்ஷன். அமௌண்ட் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் இதில் வந்துட்டு ஃபஸ்ட் வந்து 75,000 அண்ட் 30,000 ப்ளஸ் 90,000 1,95,000 அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். 1,95,000. அண்ட் வந்து லெஜர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். லெஜர்ஸ் கேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது இங்கே க்ரியேட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஃபர்னிச்சர் ஆன் நெட் ட்ரான்சாக்ஷன் ஆனால் அதில் 75,000. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு டைப்ரைட்டர் Alt C டைப்ரைட்டர் ஃபிக்ஸ்ட் அசெட். அண்ட் இதில் ஆன் நெட் ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து 30,000. அண்ட் ஃபைனலாக கம்ப்யூட்டரில் 90,000. ஸோ நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். கம்ப்யூட்டர் ஃபிக்ஸ்ட் அசெட் 90,000. ஆன் நெட் ட்ரான்சாக்ஷன் 90,000. அக்செப்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ரெண்டு பட்ஜெட்டுமே நம்ம க்ரியேட் பண்ணி அந்த எஸ்டிமேஷன் இங்கே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த எஸ்டிமேஷன் கூட நம்ம கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ட்ரான்சாக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம கேஷ் வந்து டெபாசிட் பண்ணுறோம். 70,000 வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கான வவுச்சர் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரா வவுச்சர். ஸோ இங்கே நம்ம எஸ்கேப் கொடுத்துக்கலாம். அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் கான்ட்ரா. ஸோ F4 கொடுத்துக்கிறேன். கேஷ் வந்து நம்ம பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு க்ரெடிட்டில் கேஷ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம டெபாசிட் பண்ண போகிறது 70,000. டெபிட்டில் CBI பேங்க். ஃபுல்லாக இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அக்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பாட் ஆன் கூட்ஸ் ஃப்ரம் செல்வா ட்ரேடர்ஸ் 1,20,000. ஸோ 1,20,000 நம்ம என்ன பண்ணுறோம்னா கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் செல்வா ட்ரேடர்ஸ் கிட்டேருந்து. அது நம்ம க்ரியேட் பண்ணி பர்ச்சேஸ் வவுச்சர் நான் இங்கே எனேபிள் பண்ணிக்கிறேன். இது வந்து டபுள் என்ட்ரி மோடில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். யார்கிட்ட இருந்து அப்படின்னா செல்வா ட்ரேடர்ஸ். ஸோ வந்து நம்ம இங்கே செல்வா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்கள க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன் செல்வா ட்ரேடர்ஸ். ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து 1,20,000க்கு நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நியூ ரெஃபரன்ஸில் பில் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் பில் நம்பர் கொடுத்துக்கோங்க. எனக்கு இங்கே ஆக்சுவலி பில் நம்பர் இருக்குது 25 அண்ட் 35 டேஸ் வந்து டியூ டேட். ஸோ நான் இங்கே 25 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அண்ட் டியூ டேட்டில் வந்துட்டு 35 டேஸ். அண்ட் இதில் கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிற லெஜர் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். தட் இஸ் இங்கே பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் நான் கிரெடிட் பண்ணி இந்த இன்வென்ட்ரி வேல்யூ நான் நோ அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ 1,20,000க்கு நம்ம கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெபிட். ஸோ பேட் டெபிட் ஆக போகிற ஒரு அமௌண்ட்காக நான் ப்ரொவிஷனில் நான் வந்து அந்த அமௌண்ட் வந்து எடுத்து வைக்க போகிறேன். எங்கேருந்துன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து. ஸோ 50,000 rupees. இது ஒரு நான் கேஷ் என்ட்ரி. ஸோ நம்ம ஜேர்னல் வவுச்சர் எடுத்துக்கலாம். F7 ஜேர்னலில் ஃபர்ஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறத நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து நம்ம 50,000 எடுக்கிறோம் இல்லையா, அந்த அமௌண்ட் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். அண்ட் இதில் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெபிட் அப்படிங்கிறத நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். Alt C ப்ரொவிஷன் for bad debit. provision for bad debit அப்படிங்கிறது நமக்கு provision account. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த 50,000 நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ provision for bad debit 50,000 ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து எடுத்தாச்சு.
அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பே பண்ணுறோம். சேலரி 20,000, வேஜஸ் வந்து 10,000 நம்ம பே பண்ணுறோம். நார்மல் பேமெண்ட் F5ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு சேலரி பே பண்ணுறோம் இல்லையா. ஸோ சேலரி நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். சேலரி எவ்வளோ பே பண்ணுறேன்னா 20,000. அண்ட் அதே மாதிரி இங்கே நான் டெபிட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வேஜஸ் வந்து பே பண்ண போகிறோம். ஸோ அதுவும் நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். 10,000 கேஷ், கிரெடிட்டில் கேஷ். accept. Next transaction amount settled to Silva Traders. Silva Tradersக்கு நம்ம பே பண்ணுறோம். 17% வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணிக்கிட்டு நம்ம Silva Traders அவங்களுக்கு நம்ம பே பண்ணுறோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்து பே பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ பேமெண்ட்டில் F5 Silva Traders அப்படிங்கிறவங்க நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். 1,20,000. அண்ட் இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம பே பண்ண போகிறது கிடையாது. அந்த பில் நம்பர், அகைன்ஸ்ட் பில் நம்பர் நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கிரெடிட்டில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது நான் ஃபர்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆல் டு சி டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். இது வந்து நமக்கு இன்டைரக்ட் இன்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து 17% எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். 1,20,000 ஓவரால் அமௌண்ட். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 17% வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம். டிவைடட் பை 100. ஸோ 20,400 நம்ம ரிசீவ் பண்ண போகிற அமௌண்ட்டு. ஸோ அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். 20,400. 20,400 அண்ட் கிரெடிட்டில் கேஷ். ஸோ ரிமைனிங் அமௌண்ட் 99,600 தான் நம்ம பே பண்ண போகிறோம். ஃபுல்லாக நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். அக்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சரும் கம்ப்யூட்டரும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஃபர்னிச்சர் வந்து 45,000க்கு, கம்ப்யூட்டர் 35,000க்கு. ஸோ நம்ம வந்து இந்த அசட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்துட்டு பேமெண்ட்லேயே இது கொடுத்துக்கிறேன். ஃபர்னிச்சர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்னிச்சர் வந்து நம்ம எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா 45,000க்கு. அதே மாதிரி இங்கே நான் டெபிட் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரே பர்டிகுலர் வவுச்சர் ஒரே டிரான்சாக்ஷன்லேயே நம்ம போட்டுக்கலாம். கம்ப்யூட்டர் 35,000க்கு. கிரெடிட்டில் கேஷ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ பேமெண்ட்டில் நான் இது கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக அக்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் கூட்ஸ் சோல்ட் டு ரிலையன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா கூட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். 2,50,000 ருபீஸ் வந்து வேல்யூ இருக்கிற கூட்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ சேல்ஸ் வவுச்சர் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். F8 அண்ட் டபுள் என்ட்ரி மோடில் நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். யாருக்கு அப்படின்னா ரிலையன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே இல்லை. ஸோ ஆல் டு சி ரிலையன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். சன்ரி டெப்டார். அண்ட் அவங்களுக்கு நம்ம வந்துட்டு எவ்வளோ வேல்யூ இருக்கிறது வந்து நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா 2,50,000. ஸோ 2,50,000 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் பில் நம்பர் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். கூட்ஸ் சோல்டு டு பில் நம்பர் 35 அண்ட் டியூ டேட் வந்து 45 days. நியூ ரெஃபரன்ஸ் பில் நம்பர் 35, டியூ டேட் 45 days. அண்ட் இந்த இடத்துல நான் வந்துட்டு காமன் லெட்ஜர் க்ரியேட் பண்ண போகிறேன். கிரெடிட் சேல்ஸ் அக்கவுண்ட் 2,50,000. ஃபைனலாக அக்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் கமிஷன் ரிசீவ்டு. நம்ம வந்துட்டு கமிஷன் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோம் 2,000 ருபீஸ். ஸோ ரெசிப்ட் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். F6 அண்ட் இதில் வந்துட்டு கமிஷன் அப்படிங்கிறத நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கமிஷன் இன்டைரக்ட் இன்கம். அண்ட் கமிஷன் வந்து நம்ம எவ்வளோ வந்து ரிசீவ் பண்ணுறோம்னா 2,000 ருபீஸ். டெபிட்டில் கேஷ். ஃபைனலாக அக்செப்ட். அண்ட் இதுக்கப்புறம் பெய்டு ஃபார் டெலஃபோன் சார்ஜும் இன்வெர்ட் சார்ஜஸும் நம்ம பே பண்ணுவோம். டெலஃபோன் சார்ஜ் 7,500 அண்ட் இன்வெர்ட் சார்ஜ் 10,000 ருபீஸ். ஸோ பே பண்ணுறதால பேமெண்ட் F5 அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெலஃபோன் சார்ஜ் நான் பே பண்ண போகிறேன் 7,500. அண்ட் அதுக்கப்புறம் இந்த டெபிட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்வெர்ட் சார்ஜஸ் நம்ம பே பண்ணுறோம் எவ்வளோனா 10,000 ருபீஸ் அண்ட் கிரெடிட்டில் கேஷ். அக்செப்ட். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் இது கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், டெலஃபோன் சார்ஜ், இன்வெர்ட் சார்ஜ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி அங்கே வந்துட்டு ஒரு எஸ்டிமேஷன் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் நம்ம கம்ப்ளீட் ஆனிச்சுன்னா நம்ம கம்பேர் பண்ணி அதுக்கு அவ்வளோக்கு தான் நம்ம வந்து ரிலவெண்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் டைப்ரைட்டரை 17,500. ஸோ இந்த இடத்துல நான் இது டைப்ரைட்டர் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ வந்துட்டு அமௌண்ட் வந்து 17,500. அதில் எனக்கு வேல்யூ இப்போ ஆட் ஆகிடும். கிரெடிட்டில் கேஷ். இது வந்து கேஷ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறதுனால பேமெண்ட் வவுச்சரில் நம்ம இதை கொடுக்குறோம். ஃபைனலாக அக்செப்ட். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பெய்டு ஃபார் ரெண்ட் பே பண்ணுறோம் 12,000 அண்ட் போஸ்டேஜ் வந்துட்டு 8,000 நம்ம இங்கே பே பண்ணுறோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேமெண்ட் சேம் பேமெண்ட்லேயே ரெண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வந்துட்டு ஆக்சுவலி இங்கே இல்லை. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெண்ட் indirect expense
amount 12,000 credit and again வந்து இன்னொன்று பே பண்ணுறோம் இல்லையா டெபிட்டில் அகைன் டெபிட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன் போஸ்டேஜ் இங்கே கிடையாது ஸோ போஸ்டேஜ் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணிக்கலாம் சேம் இதுவும் நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் அதில் அமௌண்ட் வந்து 8,000 ஸோ ஓவராலாக 20,000 கிரெடிட்டில் கேஷ் ஃபைனலாக அக்செப்ட் அண்ட் நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பேட் டெபிட் ரிட்டர்ன் ஆஃப் ஸோ ரிலையன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம சேல்ஸ் பண்ண இல்லையா இதில் வந்து 10,000 ருபீஸ் வந்து எனக்கு அந்த இடத்துல பேட் டெபிட் ஆகுது ஸோ பேட் டெபிட் அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் எனக்கு இந்த 10,000 வந்து ஆட் ஆகணும் ஸோ வந்து ஜேர்னல் F7 ப்ரெஸ் பண்ணி ஜேர்னல் நான் இங்கே எடுத்துக்கிறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து டெபிட்டில் பேட் டெபிட் அண்ட் அதில் வந்து 10,000 இப்போ எனக்கு வந்து 10,000 பேட் டெபிட் ஆகுது யார்கிட்ட இருந்து அப்படின்னா ரிலையன்ஸ் அப்படிங்கிற பர்சன் கிட்ட இருந்து நமக்கு 10,000 ருபீஸ் வந்து பேட் டெபிட் ஆகுது அண்ட் அகைன்ஸ் ரெஃபரன்ஸ் இந்த பில் நம்பர் நான் இங்கே கொடுத்துக்கிறேன் ஃபைனலாக அக்செப்ட் அண்ட் அதுக்கப்புறம் அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ரிலையன்ஸ் ரிமைனிங் அமௌண்ட் வந்து ஃபுல்லாக அவங்க பே பண்ணுறாங்க 2,50,000 ஆக்சுவலி அதில் 10,000 வந்து எனக்கு பேட் டெபிட் ஆயிருந்தது ரிமைனிங் 2,40,000 வந்து அவங்க நமக்கு இப்போ பே பண்ணுறாங்க ரெசிப்ட் F6 கிரெடிட்டில் வந்து ரிலையன்ஸ் 2,40,000 ஸோ கம்ப்ளீட்டாக அந்த அமௌண்ட் நான் இங்கே எடுத்துக்கிறேன் அண்ட் சேம் அகைன்ஸ் ரெஃபரன்ஸ் அண்ட் டெபிட்டில் கேஷ் ஃபைனலாக அக்செப்ட் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேட் டெபிட் அமௌண்ட் அட்ஜஸ்ட் டு ப்ரொவிஷன் ஸோ ப்ரொவிஷனில் நம்ம இங்கே ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம் பேட் டெபிட்காக ஒரு 50,000 வந்து எடுத்து வச்சுருந்தோம் அதுலேருந்து 10,000 அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ அது வந்து ஜேர்னல் நான் எடுத்துக்கிறேன் F7 அண்ட் டெபிட்டில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ப்ரொவிஷன் வரணும் பிகாஸ் அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 10,000 வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன் 10,000 அண்ட் கிரெடிட்டில் பேட் டெபிட்டில் இப்போதைக்கு எனக்கு ஒரு பர்டிகுலர் பர்சனோடது தான் பேட் டெபிட் ஆயிருந்தது 10,000 அதில் ஆட் பண்ணியிருந்தேன் இப்போ இது ஜீரோ பேலன்ஸ் ஆகிடுச்சு பிகாஸ் 10,000மே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் ஃபைனலாக அக்செப்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு வித்ட்ரா ஃப்ரம் பேங்க்லேருந்து ஒரு 20,000 நம்ம வித்ட்ரா பண்ணுறோம் ஸோ வந்துட்டு வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் F4 பேங்க் அமௌண்ட்டில் 20,000 அண்ட் கிரெடிட் டெபிட்டில் கேஷ் நெக்ஸ்ட் பேங்க் லோன் வந்து நம்ம செட்டில் பண்ணுறோம் 47,500 ஸோ பேங்க் லோன் ஆல்ரெடி வாங்கியிருந்தோம் இல்லையா அதுலேருந்து 47,500 ருபீஸ் வந்து நம்ம செட்டில் பண்ணுறோம் ஸோ பேமெண்ட்டை பேங்க் லோன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் பேங்க் லோன் நம்ம எவ்வளோனா 47,000 பேங்க் லோன் வந்து நம்ம பே வந்து 47,500 அண்ட் கிரெடிட்டில் கேஷ் ஃபைனலாக அக்செப்ட் அண்ட் அதுக்கப்புறம் பேங்க் ஓடி வந்து 50,000 நம்ம செட்டில் பண்ணுறோம் ஆல்ரெடி வந்துட்டு எவ்வளோ வாங்கியிருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு பே பண்ண போகிறோம் இல்லையா பேங்க் ஓடி செட்டில் பண்ண போகிறதால கான்ட்ரா வவுச்சர் நான் இங்கே எடுத்துக்கிறேன் பேங்க் ஓடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் ஓடி செட்டில் பண்ணுறதால பேங்க்கை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் 50,000 அண்ட் டெபிட்டில் பேங்க் ஓடி ஸோ ஆல்ரெடி 2 lakhs இருந்தது நம்ம வாங்கியிருந்தோம் அதில் 50,000 வந்து நம்ம இப்போ பே பண்ணிட்டோம் ஃபைனலாக அக்செப்ட் அண்ட் நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் வந்து 48,500 அண்ட் டைப்ரைட்டர் 12,500 இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் பேமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன் அமௌண்ட் 48,500 அகைன் டெபிட் அப்படிங்கிறதே சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டைப்ரைட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம் 12,500 அண்ட் கிரெடிட்டில் கேஷ் அக்செப்ட் நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் இதில் வந்து நிறைய இருக்குது என்னென்னா டெலிஃபோன் சார்ஜ் வந்து 15,000 இன்வர்ட் சார்ஜ் 7,500 அவுட்வர்ட் சார்ஜ் 5,000 போஸ்டேஜ் 7,500 ஃப்ரைட் சார்ஜ் 7,000 இது எல்லாமே நம்ம இப்போ பே பண்ண போகிறோம் ஸோ பேமெண்ட்டில் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் டெலிஃபோன் சார்ஜ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் அது வந்து நம்ம 15,000 ருபீஸ் நம்ம பே பண்ணுறோம் அகைன் நான் டெபிட் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இன்வர்ட் சார்ஜஸ் பே பண்ணுறோம் எவ்வளோனா 7,500 அகைன் டெபிட்டில் அவுட்வர்ட் சார்ஜஸ் நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன் அது வந்து 5,000 நம்ம பே பண்ணுறோம் அண்ட் அகைன் டெபிட்டில் வந்துட்டு போஸ்டேஜ் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம் 27,500 அண்ட் அகைன் வந்து டெபிட்டில் ஃப்ரைட் சார்ஜஸ் இங்கே இல்லை ஸோ நான் அது க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஃப்ரைட் சார்ஜஸ் அப்படிங்கிறது எனக்கு என்னென்னா டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அது வந்து 7,000 ருபீஸ் நம்ம பே பண்ணுறோம் ஸோ ரிமைனிங் இது வந்து நம்ம கேஷ்லேருந்து பே பண்ணுறோம் ஓவராலாக 62,000 ஃபைனலாக அக்செப்ட் அண்ட் லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் பிளான்ட் அண்ட் மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறோம் 5,000 வேல்யூவில் ஸோ வந்து இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன் பேமெண்ட்டில் பிளான்ட் அண்ட் மெஷினரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் எவ்வளோக்குன்னா 5,000 அண்ட் கிரெடிட்டில் கேஷ் ஸோ கேஷ் பர்ச்சேஸ் நம்ம இங்கே பண்ணிட்டோம் ஃபைனலாக அக்செப்ட் இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் எஸ்கேப் கொடுத்துக்கோங்க அண்ட் இதில் பி
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆல்ட் F1 கொடுத்தீங்கன்னா டீட்டெயில் வியூ வரும். இதில் வந்து நம்ம வந்து டைரெக்டாக எக்ஸ்பென்ஸ் பண்ணது அண்ட் பர்ச்சேஸ் இது ஆட் ஆயிருக்கு. அண்ட் சேல்ஸில் வந்து நம்ம டைரக்ட் இன்கம் கிடையாது. ஸோ சேல்ஸ்லேருந்து நம்ம பர்ச்சேஸை மைனஸ் பண்ணி ஸோ நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 95,500 gross profit and இதுக்கப்புறம் net profit வந்து 22,900. இதெல்லாம் indirect incomes and இதெல்லாம் நமக்கு indirect expenses and இதுக்கப்புறம் net profit நமக்கு 22,900 வந்திருக்கு. escape கொடுத்துக்கோங்க. balance sheet நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். alt F1 36,15,400 same here. So balance sheet and profit and loss check பண்ணியாச்சு and இதுக்கப்புறம் budget வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுறதுக்காக டிஸ்பிளேல ட்ரையல் பேலன்ஸ் அந்த இதை நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த டைம் பீரியட் கொடுக்கணும் இல்லையா, நம்ம அங்கே பட்ஜெட்டில் என்ன டைம் பீரியட் கொடுக்கணுமோ அந்த டைம் பீரியட் நம்ம கொடுக்கணும். ஸோ ஆல்ட் F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேஞ்ச் பீரியட் ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஃப்ரம் 1/4/2018 31/3 வந்து 31/3/2019 என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எந்த குரூப் அப்படிங்கிறது சூஸ் பண்ணுறதுக்காக F4 நான் ப்ரெஸ் பண்ணி இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாமே நமக்கு இங்கே ஃபில்டர் ஆகிடுச்சு. ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஆல்ட் C கொடுத்துக்கிறேன். இதில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஜஸ்ட் வந்து இந்த இது வந்து நான் செக் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் அந்த காலம் வைஸ் நான் வியூ பண்ணுறதுக்காக ஆல்ட் B அது கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எந்த பட்ஜெட் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ண இல்லையா, ஃபினான்ஷியல் பட்ஜெட் அப்படிங்கிறத நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ நான் எஸ்டிமேட் பண்ண அமௌண்ட் இங்கே இருக்குது, நம்ம எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணமோ அது இங்கே இருக்குது. ஸோ வந்துட்டு எனக்கு எவ்வளோ வேரியன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் பட்ஜெட்டில் அவுட்வர்ட் சார்ஜஸ்க்காக நான் எஸ்டிமேட் பண்ணது வந்து 20,000 rupees அண்ட் இது வந்துட்டு இப்போ இதில் வந்து நான் வந்து 5,000 rupees தான் நான் வந்து பே பண்ணியிருக்கேன். ஸோ 25% தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் 75% எனக்கு அப்படியே இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்திருக்கு. அண்ட் இந்த பேட் டெபிட் அப்படிங்கிறது நான் எஸ்டிமேட் பண்ணது 10,000. பட் அங்கே நமக்கு பேட் டெபிட் 10,000 ஆச்சு. அது நம்ம ப்ரொவிஷன்லேருந்து அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணதால் 100% நமக்கு அப்படியே இருக்குது. இது ரெண்டுமே நம்ம நியூவாக க்ரியேட் பண்ணது. அண்ட் இதுக்கு தான் நம்ம எஸ்டிமேஷன் போட்டிருந்தோம். இதில் பாருங்கள் சேலரி 50,000 நம்ம யூஸ் பண்ணது 40%, ரிமைனிங் 60% இருக்குது. டெலிஃபோன் சார்ஜ் வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணது 20,000. பட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணது 22,500. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ ஆயிருக்கு 12.5% நமக்கு எக்ஸீட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு ஒரு எஸ்டிமேட் பண்ணி பார்த்தாச்சு. இதே மாதிரியே ஃபிக்ஸ்ட் அசெட்க்கும் நம்ம பார்த்துக்கலாம். F4 ஃபிக்ஸ்ட் அசெட் நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். அது எல்லாமே இந்த இடத்துல எனக்கு ஃபில்டர் ஆகிடுச்சு. ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் ஆல்ட் C ஃபிக்ஸ்ட் அசெட் அண்ட் ஆல்ட் B கொடுத்துக்கோங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பட்ஜெட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர், ஃபர்னிச்சர் அண்ட் டைப்ரைட்டர் இந்த 3 விஷயத்துக்கு தான் எஸ்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணது இவ்வளோ பர்சன்டேஜ், ரிமைனிங் இவ்வளோ இருக்குது. ஃபர்னிச்சர் வந்து எஸ்டிமேட் பண்ணது ஒரு அமௌண்ட் அண்ட் ஸோ இது வந்து இந்த 3,25,000 இது ஆல்ரெடி நமக்கு இந்த அசெட் இருந்தது இல்லையா, ஓப்பனிங் பேலன்ஸ் போடும்போது போடணும். ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆனால் அதை விட அதிகமாக நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 5.6% வந்து எக்ஸீட் ஆகிருக்கு. அண்ட் டைப்ரைட்டர் அப்படிங்கிறது 30,000 எஸ்டிமேஷன் அண்ட் நம்ம வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணதும் 30,000 தான். ஸோ இப்போ 100% இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு மல்டிபிள் டைப் ஆஃப் பட்ஜெட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி ஆனால் அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்துட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ண நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதை கம்பேர் பண்ணி எப்படி நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமா இல்லை ஈக்குவலாக இருக்கா அதோட கம்மியாக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பர்சன்டேஜை நம்ம வியூ பண்ணி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் இருக்க வேறு கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.